இன்னைக்கு நம்ம ரொம்ப எளிதான ஆரோக்கியமான ராகி கஞ்சி பத்தி பார்க்க போறோம். ராகி கஞ்சி ரெண்டு வகையா செய்யலாம். ஒன்று ராகியை மாவா அரைச்சு அதுல இருந்து கூழ் காய்ச்சலாம். இன்னொன்று நம்ம இன்னைக்கு செய்ய போறது அது எப்படின்னா ராகிலேருந்து டைரக்டா பாலை எடுத்து அந்த பாலை கஞ்சியா காய்ச்ச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பேரு திவ்யா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பீயிங் மாம் தமிழ். நம்ம இந்த சேனல்ல குழந்தைங்களுக்கு நலன் தரும் விஷயங்கள் மற்றும் அவங்களுக்கு தேவைப்படும் பொருட்களை பத்தி பார்க்க போறோம். நீங்களும் இதுல பார்த்தா இருக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ராகில நிறைய சத்துக்கள் இருக்கு. பிறந்த குழந்தைங்க 6 மாசம் முடிஞ்சதுல இருந்தே இந்த ராகி கூழ் கொடுக்கலாம். ராகி கூழ் குடிக்கிற குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சி நல்லா இருக்கும், ரத்த உற்பத்தி ஜாஸ்தி இருக்கும், சோர்வடையாம எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ராகிலேருந்து எப்படி ராகி பால் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் ராகி எடுத்து ஒரு 1.5 to 2 கப் தண்ணி ஊற்றி 12 to 15 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. நைட் டைம் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் ராகி பாலை எடுத்து கஞ்சி காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ஊற வச்ச ராகி எடுத்து 3 to 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மேலே ஏதாச்சும் ரெசிடியூஸ் இருந்ததுன்னா தண்ணியில் ஓடிடும். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச ராகியும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சிடுங்க. ராகி நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி ராகி பாலை நல்லா பிரிச்சு எடுத்துருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு வடிச்செடுத்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உங்க குழந்தைங்களுக்கு 1 வயசு நிரம்பிருச்சுன்னா உப்புக்கு பதிலாக 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணிக்கலாம். ராகி கஞ்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு கஞ்சி காய்ச்சுங்க. குழந்தைங்களுக்கு கஞ்சி காய்ச்சறது மண்பானையில செஞ்சீங்கன்னா அது ருசி மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தை தரும். வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க பாதாம், முந்திரி, வால்நட் மிக்சர்ல இருந்து 1 ஸ்பூன் இந்த கூழ்குள்ள ஆட் பண்றேன். கை எடுக்காம கிளறிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ராகி கஞ்சி நல்லா கெட்டி ஆயிட்டே வருது. தேவையான கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. ராகி கஞ்சியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சியை நல்லா ஆற வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக ரசித்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ராகி கூழ் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.